பார்த்தீங்கனாலே தெரியும். அப்புறம் இங்கே பாருங்கள், பப்பாளி கன்று இருக்குது. எவ்வளோ ஹைட்டு வளர்ந்துருக்கு பாருங்கள். இங்கே ஒரு வாழை மரம் இருக்குது. அப்புறம் ரொம்ப சின்னதாக ஒரு வாழை மரம் இருக்குது. அப்புறம் வந்து அது ஒரு சாமந்தி பூ ஏதோ சொல்லுவாங்களே இங்கே பாருங்கள், என்கிட்ட வந்து நிறையா மாமரம் கிளைலாம் இருக்கு. மாங்கொட்டை வச்சு நாங்கள் செடி வர வச்சுருக்கோம். இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று இந்தமாரி நிறையா இருக்கும். அப்புறம் வந்து கீரை இருக்குது பாருங்கள், இதாங்க ஹைலைட்டே. இந்த கீரை வந்து சாப்பிட்டோம்னா நமக்கு உடம்புக்கு வந்து எந்த நோயும் வராதுதான் அப்படின்னு நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிதாங்க. அப்புறம் வந்து இங்கே பாருங்கள், புளியா மரம். இந்த முனையை பிச்சு இப்படி சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்குங்க. இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று. இங்கே பாருங்க, இது வந்து வாழை நாராயண கீரைங்க. வாழை நாராயண கீரை யாருக்காவது தெரிஞ்சதுன்னா இதை பற்றி ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது ஒரு சப்போட்டா மரம். இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள், இதாங்க நல்லாயிருக்கு. அப்புறம் இது ஒன்றுங்க, இது நான் முன்னாடி காட்டியிருப்பேன், ஆனால் இது கிடையாது. இது வந்து இப்போ இருக்கிறது. இது வந்து சீத்தாப்பழம்னு சொல்லுவாங்க. வந்து விதை இருந்தது, அதனால் நாங்கள் போட்டு வச்சோம். இப்போ விளைஞ்சிருக்கு. அப்புறம் கொடிலாம் வந்திருக்கு பாருங்கள். அப்புறம் தென்னை மரம் பாருங்கள். அப்புறம் இன்னொன்று, அப்புறம் முருங்கைக்கீரை. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்ததுன்னா, ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா என்கிட்ட கமெண்ட் பண்ணி விடுங்க லைட்டாக. அவ்வளோதான் மக்களே, பாய் பாய். நாங்கள் உங்கள்